அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மனனம் செய்து வருகின்றோம். 40 ஹதீஸை மனனம் செய்கிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு நமக்கு கிடைக்கிறது என்ற காரணத்தினால்தான் நாம் சிறிய ஹதீஸ்களாக 40 ஹதீஸை தேர்வு செய்து அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 30வது ஹதீஸ் என்னவென்றால், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, قال رسول الله صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له. அவ்வளவுதான். அத்தாயிபு மினல் ذنبி கமன் லா ذنب له. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ அவர் பாவமே செய்யாதவரை போன்றவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு ஒருவர் தேடிவிட்டால், ஒருத்தர் பாவம் செஞ்சாரு, பிறகு மனம் வருந்தி பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடிவிட்டால் அவர் பாவமே செய்யாதவர் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா உலகத்திலே 3 வகையான மனிதர்களை, 3 வகையான படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா உலகத்துல 3 வகையான படைப்புகளை படைத்திருக்கின்றார். முதலாவது படைப்பு என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாதவர்கள், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அதான் மலக்குகள், வானவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்வான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை உத்தரவிட்டானோ அதை அவர் அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள். இப்படி ஒரு படைப்பு. ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு ஆசையும் இல்லை, அறிவும் இல்லை. ஆசை இருந்தா பாவம் செய்வோம், அறிவு இருந்தா அந்த பாவத்தை எப்படி செய்யலாம், அதை எப்படி தப்பிக்கலாம், இதெல்லாம் யோசிப்போம். ஏன்னா இன்னைக்கு அறிவுள்ளவங்க நிறைய தப்பு செய்யலாம். பாமர மக்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் பயம் கூட, ரொம்ப அறிவாற்றல் கிடைத்தவர்கள், ரொம்ப படிச்சவங்க, ரொம்ப பதவியில இருக்கவங்க, பெரிய பணக்காரவங்க, இவங்கதான் என்ன செய்வாங்க, எல்லா வகையான தவறுகளையும் தைரியமாக செய்கிறார்கள். இப்போ மலக்குகளை பொறுத்தவரை அவங்களுக்கு ஷஹ்வத் என்ற ஆசையும் இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த அறிவும் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் எதை உத்தரவிட்டாலும் அப்படியே செய்வாங்க, அதுக்கு அவங்க மாறு செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு படைப்பு. இரண்டாவது ஒரு படைப்பு இருக்கிறது, அவங்களுக்கு என்ன செய்யறது, ஷஹ்வத் இருக்கும், அறிவு இருக்காது. ஷஹ்வத்துல ஆசை இருக்கும், ஆனா அறிவு இருக்காது. அதுதான் மற்ற உலகத்தினுடைய உயிரினங்கள். என்னது, கால்நடைகள், உயிரினங்கள், இதுகளுக்கு எல்லாம் என்ன செய்யும், ஆசைதான் இருக்கும். எதையாவது சாப்பிடணும் நினைக்குதா, சாப்பிடும். எங்கேயாவது ஒரு தண்ணி இருக்கு, அதுவே குடிக்க நினைக்குதா, குடிக்கும். என்ன செய்யறது, அவர்கள் என்ன செய்யறாரு, தாம்பத்திய வாழ்க்கை என்பது அது பாட்டு இருக்கும். அது பாட்டு யாரோட எப்போது நினைக்கிறதோ அது பாட்டு இருக்கும். என்று சொன்னால் அவங்களுக்கு சேர்றது அறிவு என்பது கிடையாது. நம்ம செய்யலாமா, செய்யக்கூடாதா என்பதெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் முழுக்க முழுக்க ஆசை மட்டுமே அவர்களுக்கு இருக்கின்றது. மூன்றாவது ஒரு படைப்பை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். இந்த மலக்குடைய தன்மையும் இருக்கும், விலங்குடைய தன்மையும் இருக்கும். மலக்குடைய தன்மை உங்களுக்கு இருக்கும். மலக்கள் என்ன, மலக்குடைய தன்மைனா என்ன? இப்ப ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வரும், கெட்டது செய்யணுங்கிற எண்ணமும் வரும். இந்த இரண்டுமே இவருக்கு இருக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க, ஒரு மனிதனை படைக்கிற நேரத்துல ஒரு மலக்கையும் படைக்கலாம், ஒரு சைத்தானையும் படைக்கலாம். இப்ப இரண்டுமே இருக்கும். உதாரணமா என்ன, ஒரு பாங்கின் சத்தம் சொல்லப்படுகிறது, ஒரு பாங்குடைய சத்தம் கேட்கின்றார். பாங்கின் சத்தம் கேட்ட உடனே உதவிக்கு போகணும் என்ற எண்ணமும்
ஒரு உண்மையான மூமினாக தான் அவருடைய உள்ளத்துல வரும். பிறகு என்ன, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாமே, கொஞ்சம் வேலையை முடித்துட்டு போலாமே என்பதாக என்ன செய்யறது அப்படின்னா, இந்த ஷஹ்வத் என்ற மனோ இச்சையினுடைய எண்ணம் அவருக்கு ஏற்படும். மனோ இச்சை என்பது வந்து ஒரு விஷயத்திலே மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வுடைய கடமையை புறக்கணிக்கின்ற எண்ணம் இது இருக்கின்றது. அவர் இரண்டும் இணைக்கப்பட்டவன் தான் மனிதன் என்பவன். சரியா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நேரங்களிலே என்ன செய்யறது அப்படின்னா, இந்த ஷஹ்வத் என்ற இச்சையின் காரணமாக இவன் பாவங்களை செய்கின்றான். அதுக்குதான் சொல்ல வர. மலக்கின் தன்மை இருக்கிற நேரத்திலே நல்ல காரியம் செய்வார். அதே நேரத்திலே அந்த அந்த ஷஹ்வத் என்ற மற்ற உயிரினங்களுடைய கால்நடைகளுடைய குணம் இருக்கிற காரணத்தால் இவன் பாவமும் செய்வான். அப்ப என்ன செய்யறதுன்னா, இந்த பாவங்கள் செய்த மனிதன் என்ன செய்கிறான்னா, ஒருவேளை அவன் அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பாவமே செய்யாதவனை கூட அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். இதைத்தான் பெருமான் அங்கே கூறுகிறார்கள். ஒரு மனிதன் செய்கிறான், பாவம் செய்தால் அந்த பாவம் செய்ததற்கு பிறகு என்ன செய்கின்றான், அவன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டார் என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பல வகையான பாக்கியங்களை கொடுக்கின்றான். சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது பாக்கியம் எழுதுகிறார்கள் அப்படின்னா, அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றுகின்றான். பாவம் செஞ்சானா அந்த பாவங்களை அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றி விடுகின்றான். இன்னைக்கு காலையில சூரத்துல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்கள் ஓதினேன். அது அல்லாஹ் தஆலா சொல்வான், இபாதுர் ரஹ்மான், நல்லடியார்கள் யார் என்று சொன்னார், வல்லதீன லா யதுன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரம அல்லாஹ் இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன். இணை வைக்காதவர்கள், பிற மனிதர்களை கொலை செய்யாதவர்கள், தகாத உறவு கொள்ளாதவர்கள், இவர்கள் இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே நேரத்திலே ஒருவர் இந்த பாவத்தை செய்து விட்டார், இதை செய்தவன் வந்து என்ன செய்ய பாவி என்றெல்லாம் இதை செய்யாதவங்க நல்லடியாக அல்லாஹ் கூறுகிறார். இதை செய்தவன் பாவி என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பாவின்னு சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அடுத்து கூறுகின்றான், இல்லாமன் தாபவ ஆமனவ அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். ஒருவர் இந்த பாவத்தை செய்தான், ஒரு இணை வைத்தான், அல்லது என்ன செய்கிறான், தகாத உறவு கொள்கின்றான், அல்லது அடுத்தவனை கொலை செய்கின்றான், பிறகு மனம் வருந்தவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் கூறுகின்றான், அவருடைய பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவது அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்துகிற நேரத்திலே அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மையாக ஆக்குகிறார். இது முதல் பாக்கியம். இரண்டாவது பாக்கியத்தை எழுதுகிறார்கள், அல்லாஹு தஆலா அவனை அதிகம் நேசிக்கிறான். அஹிப்பஹு, அல்லாஹு தஆலா அவனை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு வரலாற்று செய்து வருகிறது. புகாரி ஷரீஃபினுடைய 6308வது ஹதீஸ். பெருமானா சொல்வாங்க, லல்லஹு அஃபரக பிதௌபத்தி ஆபதிஹி மின் ரஜுலின் என்பது ஹதீஸ் ஆரம்பமாகும். ஹதீஸ்ல பெருமானா சொல்வாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். அஃப்ரஹ் அப்படின்னா மிக 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 அதிகம் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைகின்றான். எந்த மனிதனை விட பெருமானார் ஒரு வரலாறை கூறுகிறார்கள், ஒரு சிறிய ஒரு நிகழ்வை கூறுகிறார்கள். ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், பாலைவனத்திலே பயணம் செய்கின்றான், தன்னுடைய ஒட்டகத்திலே அவன் பயணம் செய்கின்றான். அந்த ஒட்டகத்திலே அவனுக்கான தண்ணீரும் உணவும் இருக்கின்றது. அவன் பயணம் செய்கின்றான். பயணத்திலே அவனுக்கு களைப்பு ஏற்படுகின்றது. தன்னுடைய வாகனத்தை ஒரு மரத்துல என்ன செய்யறான், ஒரு இடத்திலே கட்டி விடுக்கிறான். ஒரு இடத்துல அவன் கட்டி வைக்கிறான். கட்டியதற்கு பிறகு அவன் செய்யறான், கண்ணை இருந்து உறங்கி விட்டான். தன் விழித்து பார்க்க நேரத்திலே அந்த வாகனம் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. அந்த இடத்தை விட்டு ஓடிடுச்சு. அப்படி எவ்வளவோ தேடி பார்க்கிறான், வாகனத்தை காணவில்லை. அவனுக்கு கடுமையான பசி ஏற்படுகிறது, கடுமையான தாகம் ஏற்படுகிறது, கடுமையான வெப்பமாக இருக்கின்றது. அவன் நிராசை அடைந்து விட்டான். என்ன செய்வதாக தெரியவில்லை. ஏன்னா பாலைவனத்தில் அவன் பயணம் செய்கிறான். யாரும் என்ன செய்யறது, அந்த வழியில யாராவது எப்போதாவது வந்தார்கள். அப்ப என்ன செய்வது என்பதாக தெரியாமல் அவன் திகைத்து போகிறான், திணறி போகிறான். கடைசியில் என்ன செய்யறான், மறுபடிக்கு வந்து என்ன செய்யறான், அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே படுத்திருக்கான். ரொம்ப டயர்டா இருக்கு, அசதியாயிருச்சு, களைப்பாயிருச்சு, அப்படியே படுத்திருக்கான்.
கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்வது என்பதாக அவன் நிராசை அடைந்து என்ன செய்கின்றான்? அவன் படுத்திருக்கிறான். அவன் திடீரென கண் விழித்து பார்க்கின்றான். ஓடி போற ஒட்டகை அவனுக்கு முன்னால் வந்து நிற்கின்றது. அந்த உணவோடு பானத்தோடு வந்து நிற்கின்றது. இந்த நேரத்திலே ஒரு அடியான் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அதை விட அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். பாவம் செய்த ஒருவன் என்ன செய்யறான்? பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் வந்து சரணடைகிற நேரத்திலே அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் அவர்கள் இதை ஒரு கற்பனையாக சொன்னாலும் கூட இது உண்மையிலே நாம் யோசித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான நிலை. ஒரு மனிதனுக்கு நிராசை ஆகிறான், தனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. தர்ம நம்மளே சொல்றோம், ரொம்ப நெருக்கடியில இருக்கும், நமக்கு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம் என்பதாகவே தெரியவில்லை. இப்படி ஒரு நெருக்கடியில இருக்க நேரத்திலே நமக்கு யாரோ ஒரு மருந்து செய்கிறார், அந்த உதவி செய்து நம்முடைய அந்த பிரச்சனை தீர்க்கிறார் சொன்ன நிச்சயம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். நல்ல வேலைப்பா நீ வந்து உதவி செஞ்ச, இல்லைன்னா எனக்கு என்ன செய்திருவதாக நான் ரொம்ப திணறி போயிட்டேன் என்பதாக வாழ்க்கையிலே நிகழ்ந்த தருணங்கள் என்பது இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார் என்று சொன்னால், இந்த நிராசை அடைந்த மனிதனுக்கு முன்னால் ஓடி போன அந்த வாகனம் தன்னுடைய உணவோடு பானத்தோடு வந்து நிற்கிற நேரத்திலே அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றானோ அதை விட அல்லாஹ் தஆலா செய்றான். அடியானை செய்றான். அடியான் தௌபா செய்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி அடைவதாக பெருமானார் சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், எப்போதுமே ஒரு அடியான் பாவம் செய்த மனிதத்திலே வருவதைத்தான் அல்லாஹ் ஆசைப்படுகின்றார். அவன் பாவம் செய்து விட்டாலும் கூட அந்த அடியான் நம்மிடத்திலே வந்து விட மாட்டானா, அவன் திரும்பி வந்து விட மாட்டானா எதிராகத்தால் ஆசைப்படாது. ஒரு பெற்றோர் இருக்காங்க, அந்த பையன் வந்து என்ன செய்யறான்? நம்மை விட்டு அவன் பிரிந்து சென்று விட்டால் அவன் என்ன செய்யறான்? பாவத்திலே மூழ்கி கிடக்கின்றான். அப்படியானால் என்ன சொல்லுவாங்க? அவன் பாவத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்மை விட்டு அவன் பிரிந்து சென்று விட்டால் எந்த பெற்றோராவதான் என்ன யோசிப்பாங்க? ஒரு நாளைக்கு அவன் மனம் அறிந்து நம்மிடத்திலே வந்து சேர்ந்து விட மாட்டானா, நம்மிடத்திலே வந்து பேசி விட மாட்டானா என்பதாக ஒவ்வொரு பெற்றோரும் யோசிப்பாங்க இல்லையா, ஆசைப்படுவாங்க இல்லையா? அதை விட அல்லாஹ் தஆலா செய்ய அதிகம் ஆசைப்படுகின்றார். இது இரண்டாவதா. மூன்றாவதாக என்ன எழுதுறாங்க? நேரம் ஆயிடுச்சு. மூன்றாவதாக என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அவனை இரையச்சமுடையவனாக அல்லாஹ் ஆக்குகின்றான், இரையச்சமுடையவனாக அவனை கருதுகிறான் என்பதாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார். ஏனென்று சொன்னால், எந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சரணடைவான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே இரையச்சம் ஏற்படுமானால் அப்போதான் சரணடைகின்றான். அப்ப பாவம் செய்த மனிதன் என்ன செய்கின்றான்? பாவத்தை விட்டு மீளுகிற நேரத்திலே அவன் முத்தக்கியனாக இரையச்சமுடையவனாக ஆகிறான். என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே தத்துவா வந்த காரணத்தினால் தான் அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ்விடத்திலே சரணடைகின்றான். இன்னும் சொல்ல போனால் என்ன செய்யறாங்க? ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறான்? இது மூன்று செய்தியை சொல்லிட்டேன், நேரம் ஆயிடுச்சு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அடியான் அல்லாஹ்வின் பக்கம் வந்து சரணடைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்பிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய செய்திகளை கூறுகின்றான். அல்லாஹ்விடத்திலே சொல்வான், வஸாரிலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், நீங்க உடைய இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்வான், குல் யா இபாதல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செய்த மனிதர்களே, அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்க நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆக பெருமான் ஹதீஸ்ல இப்படி சொல்வாங்க, அல்லாஹ் தஆலா இரவிலே தன்னுடைய கரத்தை எல்லாம் விரித்து வைத்திருக்கின்றான். இன்னல்லாஹ் யபசுத் யதஹு பிலைலி யதூப முஸீஉன் நஹார், பகலிலே பாவம் செய்த மனிதன் இடத்திலே வந்து தௌபா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இரவிலே தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா பகலிலே தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறார். இரவிலே பாவம் செய்த மனிதனிடத்திலே வந்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக என்பதாக பெருமானார் சொல்வார். சரி, பாவ மன்னிப்புனா என்ன? தௌபானா என்ன? தௌபா என்று சொன்னால் மூன்று விஷயத்தில் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் குறை செய்திருந்தால் மூன்று விஷயங்கள் அவனுக்கு சொல்கிறார்கள். ஒன்று, கடந்த காலத்தின் பாவத்தை வைத்து வருத்தப்படுவது. என்ன பெருமானார் சொல்வாங்க? தௌபா, பாவ மன்னிப்பு என்றாலே கவலைப்படுவது. நிகழ்காலத்தில் அதை செய்யக்கூடாது, வருங்காலத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதி கொள்ள வேண்டும் எழுதுகிறார். ஒருவேளை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது இருக்கின்றது. ஆனால் நிகழ்காலத்திலே அவன் உறுதியான எண்ணத்தோடு செய்வதை தௌபா செய்வதாக எழுதுகிறார். மூன்று. அதே நேரத்திலே ஒரு அந்த மூன்று விஷயத்தோடு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் குறை செய்தார் என்று சொன்னால், ஒரு வணக்கத்தை அவன் புறக்கணித்திருந்தார், பாவச் செயல்களை செய்திருந்தான் அப்படின்னா இந்த மூணு பேருக்கு போதும். அதே நேரத்தில் இறை கடமைகளை அவன் புறக்கணித்திருந்தால் அந்த கடமைகளை மீட்டு அவர் செய்ய வேண்டியதாக எழுதுகிறார். உதாரணமா அவர் என்ன செய்வார்? தொழுகவே இல்லை, அவர் இப்பதான் தொழுக ஆரம்பிக்கிறார்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கலாவுடைய தொழுகையை ஃபர்லோர் தொழுதே வரணும். இப்ப நம்ம வந்து ஃபஜ்ர் தொழுகிறோம்,
என்ன செய்யறது? என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கலாவுடைய பருள் 2 ரகா தொழுகிறேன்பாக சொல்லுவேன். லகுருடைய 4 ரகா தொழுகிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கலாவுடைய பருள் 2 ரகா 4 ரகா தொழுகிறேன்பாக சொல்லுவேன். ஆக அந்த பருளுகளை மீட்டு தொழ வேண்டுமாக எழுதுகிறார்கள் செய்து. அதே நேரத்தில் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் குறை செய்திருந்தால் இந்த 3ஐயும் செய்ய வேண்டும். கவலைப்படுதல், நிகழ்காலத்திலே செய்யாமல் இருக்குதல், வருங்காலத்தில் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளுதல். இதோடு அந்த மனிதனுக்கு நாம் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் அந்த பரிகாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரத்தை பெற்றுக் கொள்வதா என்ன? அவரை பற்றி நான் என்ன செய்ய நோக்கோடி பேசியிருந்தால், அல்லது அவரை பற்றி நம்ம குறை சொல்லியிருந்தோம், அவரை பத்தி என்ன செய்யறது அப்படின்னா செய்யாத ஒன்றை செய்தால் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய பொருள் ரீதியாக மோசடி செய்திருந்தால் அந்த பொருளை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அடியானை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. கடைசியாக ஒரே ஒரு செய்தி சொன்னால் ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தவன் திருந்தி விட்டான் என்று சொன்னால் எந்த காலத்திலுமே கடந்த காலத்தினுடைய பாவத்தை சொல்லி அவனை அவமானப்படுத்தக்கூடாது, மனம் நோக நடந்து கொள்ளக்கூடாது பெருமானா கூறுகிறார். ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல வருவது பெருமானா சொல்லுவாங்க, அப்படி சொன்னால் அந்த பாவத்தை அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நிகழ்த்தாமல் அவனுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதில்லை என்று பெருமானா சொல்வார். அதனால என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்துட்டு சில மனிதர்கள் கடந்த காலத்துல ஒரு தவறுகள் செய்திருந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க திருந்திட்டாங்கடா, எப்போதுமே கடந்த காலத்தின் பாவத்தை அவனிடத்திலையும் சொல்லக்கூடாது, அடுத்தவட்டையும் பேசக்கூடாது. ஆனா மனிதனுடைய ஒரு இழிவான